Hi guys, a very good evening and a warm welcome to all those who have joined our live today. Well, I'm Jayanti and you all are watching Entri's English Peslam Banga. Once again, a very good evening all. Okay, so I see my student Manjula has been waiting for a long time, right? 5 o'clock இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவா இருந்தனால we couldn't start it on time. Okay, hi Manjula, are you there? ஸோ கைஸ் நீங்க வெபினார்ல ஜாயின் பண்ண உடனே உங்களோட நேம் அண்ட் எங்க இருந்து லைவ் பாக்குறீங்க அப்படிங்கறத என் கூட ஷேர் பண்ணுங்க. உங்களோட நேம் அண்ட் த பிளேஸ் வேர் யூ ஆர் ஃப்ரம், எங்க இருந்து லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ கம் ஆன் கைஸ். ஸோ லைவ் ஜாயின் பண்ண உடனே உங்களோட நேம் அண்ட் எங்க இருந்து லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு எங்க கூட ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படிங்கறத நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு எது ரிலேட்டடா பார்க்க போறோம், என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படிங்கறது நீங்க நோட்டீஸ் பண்ணிருந்தீங்கன்னா, நீங்க பாத்திருந்தீங்கன்னா, வெபினார்க்குள்ள வரதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருந்தீங்கன்னா யூ கேன் ஷேர் இட் டு மீ. ஓகே, ஓகே. மேக்ஸிமம் நம்மளோட என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க. ஐ ஹோப் எவ்ரிஒன்ஸ் கிளாஸஸ் ஆர் கோயிங் pretty good, right? எல்லாத்தோட கிளாஸஸும் நல்லா போயிட்டு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன், ரைட்? Fine guys, so let us begin. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக், இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, some commonly used effective phrases in meetings and discussions. Okay, meetings and discussions la use பண்ற கொஞ்சம் காமனான ஒரு phrases, okay, and effectiveான phrases நம்ம பார்க்க போறோம். Okay, fine. So first, ஒரு மீட்டிங் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, you just imagine, ஓகே, நீங்க வந்து ஒரு மீட்டிங்கை வந்து கண்டக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு நீங்களே வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, then you just tell me like how would you start the meeting. நீங்க ஒரு TL or else you are in the position of என்ன சொல்றது, ஒரு மீட்டிங்கை நீங்க வந்து இது பண்ணணும். ஓகேங்களா? சோ அந்த டைம்ல how would you start the meeting, என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவீங்க, என்ன phrase யூஸ் பண்ணுவீங்க, எப்படி அந்த மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படிங்கறத என்கிட்ட ஷேர் பண்ணலாம் if you know. Okay, otherwise I'll just tell you some phrases. Okay, so நம்ம யூசுவலா இட் மீன்ஸ் ஒரு மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஜென்ரலா ஓகே, தேங்க் யூ ஆல் ஃபார் ஜாயினிங், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் let's jump right into the agenda அப்படின்னு சொல்லிட்டு என்ன அஜெண்டா, இந்த மீட்டிங்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கறது நீங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, or else today we are here to discuss. ஓகே, இன்னைக்கு நம்ம இங்க எதுக்கு இருக்கோம்னா to discuss about this thing. ஓகே, இந்த டாபிக்க பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு you can mention the topic. ஓகே, so என்னென்ன phrases யூஸ் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, like first நீங்க மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் நீங்க என்ட்ரு ஆனதும் like you can just thank the members. Okay, thank you all for joining, let's get started அப்படின்னு நீங்க சொல்லலாம். and let's jump right into the agenda அப்படின்னு நீங்க சொல்லலாம். or else today we are here to discuss அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் ஒரு ஃபார்மலா நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாய் எவ்ரிவன், குட் ஆஃப்டர்நூன் ஆர் குட் ஈவினிங். ஓகே, பேஸ்ட் ஆன் த டைம். ஓகே, அந்த டைமை பொறுத்து நீங்க குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி சொல்லிட்டு தென் யூ கேன் go ahead with these phrases. Okay, thank you all for joining இந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஓகே. So the next one, நீங்க வந்து இப்ப மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, உங்களோட மீட்டிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணதும் நீங்க என்ன சொல்லணும், லைக் எல்லாத்தையும் தேங்க் பண்ணதுக்கு அப்புறம் அண்ட் நீங்க டாபிக் குள்ள நீங்க இதாகணும் இல்லைங்களா? சோ அப்ப வந்து ஹவு கேன் யூ இன்ட்ரோடியூஸ் யுவர் டாபிக், ஹவு டு இன்ட்ரோடியூஸ், உங்களோட டாபிக்கை நீங்க எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறத எனக்கு ஷேர் பண்ணுங்க.
சோ இப்போ நீங்க ஒரு மீட்டிங் நீங்க பண்றீங்க ஓகே நீங்க ஒரு மீட்டிங்கை வந்து கண்டக்ட் பண்றீங்க நீங்க மீட்டிங்கை பிகின் பண்ணிட்டீங்க ஓகேங்களா மீட்டிங் பிகின் பண்ணனே எப்படி நீங்க இந்த மீட்டிங்ல நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம் உங்களோட டாபிக் என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படிங்கறத எப்படி நீங்க மீட்டிங்ல ஷேர் பண்ணுவீங்க சோ காமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க மீட்டிங்ல எப்படி லைக் உங்களோட டாபிக் எப்படி சொல்லுவீங்க எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறத எங்க கூட ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் ஓகே So இது எப்படி நம்ம சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா how can we introduce the topics in our meeting means like நீங்க இந்த phrases நீங்க யூஸ் பண்ணலாம் ஓகே நோட் பண்ணிக்கோங்க the first item on our agenda is okay the first thing that we are going to see இதுதான் நம்ம first பார்க்க போறோம் okay the first item on our agenda is discussing about the customers queries okay ஏதாவது நீங்க எதை பத்தி நீங்க அந்த பிளான் பண்ணிருக்கீங்களோ அந்த டாபிக்கை நீங்க அங்க ஆட் பண்ணிக்கலாம் okay and let's move on to discussing like some challenges இந்த மாதிரி something எதுல உங்களுக்கு difficulties இருக்குது ஓகேங்களா சோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம் okay or any topic you can add it there let's move on to இத பார்க்கலாம் discuss அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ணிக்கலாம் okay and the next one is I would like to bring up an important point okay if you have something important to discuss in the meeting அந்த மீட்டிங்ல வந்து நீங்க சொல்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க வந்து அதையும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அதை வச்சு நீங்க பிகின் பண்ணலாம் உங்களோட மீட்டிங்க ஓகே ஓகே so now let us move on to the next topic இப்ப மீட்டிங்ல நீங்க இருக்கீங்க ஓகே நீங்க மீட்டிங் கண்டக்ட் பண்றீங்க ஓகே சோ இப்ப நீங்க டீம்மேட்ஸ் கிட்டயும் உங்களோட லைக் அவங்களோட சஜஷன்ஸ் அதெல்லாம் கேட்கணும் இல்லையா அதை நீங்க எப்படி கேட்கலாம் ப்ளீஸ் டெக்ஸ்ட் இட் இன் தி காமெண்ட் பாக்ஸ் உங்களோட ஐடியா என்ன உங்களோட சஜஷன் என்ன அப்படி நீங்க எப்படி கேட்பீங்க ஃப்ரேசஸ் என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவீங்க என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க டெக்ஸ்ட் பாக்ஸ்ல போடுங்க நீங்க மீட்டிங்ல இருக்கீங்க ஓகே நீங்க மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஹவு டு யூ ஆஸ்க் சம்ஒன்ஸ் ஐடியா ஆர் ஒப்பீனியன் அபவுட் யுவர் என்ன சொல்றது அந்த டாபிக் அந்த மீட்டிங்கை பத்தின ஏதாவது சோ அதை நீங்க எப்படி கேட்கலாம் you can put in the comment box okay எப்படி மத்தவங்களோட ஐடியா ஆர் சஜஷனை கேட்பீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க feedback okay feedback fine actually I'm asking you to frame a sentence it means like அதுல ஒரு sentence எனக்கு போடுங்க ஓகேங்களா ஏதாவது sentence ஆ frame பண்ணி போடுங்க லைக் எப்படி நீங்க அதை கேட்பீங்க ஓகே ஒன் வேர்ட் ஃபீட்பேக் அப்படின்னு மட்டும் நம்ம கேட்க மாட்டோம் ரைட் ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க ஆர்எல்ஸ் உங்களோட ஐடியாவை ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்களோட சஜஷன் என்ன அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா அதை எப்படி நம்ம சொல்லலாம் அதை எப்படி நம்ம கேட்போம் okay I'll share you some phrases okay to ask someone's opinion so சில பேரோட ஒப்பீனியனை நம்ம எப்படி கேட்கலாம்னு பாத்தீங்கன்னா what's everyone's take on this okay நீங்க இப்ப ஒரு ஐடியா சொல்லிட்டீங்க மீட்டிங்ல okay so இதுதான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் இதுதான் நம்மளோட இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டீங்க okay so உங்களோட ஐடியா என்ன உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்கும்போது what's everyone's take on this okay or else what's your take on this உங்களோட opinion what's your take அப்படின்னா உங்களோட ஐடியா என்ன அப்படின்னு அர்த்தம் okay what's your take on this அப்படின்னு நீங்க கேட்கலாம் or else do you have any thoughts on this மஞ்சுளா அப்படின்னு கேட்கலாம் ஓகே அவங்க ஒரு நேம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஓகே do you have any thoughts உங்களுக்கு இந்த விஷயத்துல ஏதாவது உங்களுக்கு யோசனை இருக்கா do you have any thoughts on this ஓகே இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கா அப்படி நீங்க கேட்கலாம் ஓகே and would anyone like to add something நீங்க உங்களோட பாயிண்ட்ஸ் முடிச்சிட்டீங்க மீட்டிங்ல நீங்க இதெல்லாம் சொல்லிட்டீங்க வேற ஏதாவது உங்களோட சஜஷன் இருக்கா உங்களோட ஒப்பீனியன் நீங்க ஏதாவது ஆட் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு சொல்றதுக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு would anyone like to add something okay would anyone like to add something யாராவது ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ராவா சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஓகே சோ என்னென்ன phrases யூஸ் பண்ணலாம் to ask someone's opinion ஒருத்தவங்களோட ஒப்பீனியனை வந்து கேட்கறதுக்கு நீங்க என்ன கேட்கலாம் வாட்ஸ் யுவர் டேக் ஆன் திஸ் ஓகே உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் or else do you have any thoughts on this அப்படின்னு கேட்கலாம் ஓகே
ஏதாவது உங்களுக்கு இந்த லைக் இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேக்குறீங்க. ஓகே, அண்ட் would anyone like to add something? யாராவது இங்க ஏதாவது என்ன கொஞ்சம் ஆட் பண்ண விரும்புறீங்களா அப்படின்ட்டு நீங்க உங்களோட பாயிண்ட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கேக்குறீங்க. ஓகே, so these few phrases can be used when we ask someone's opinion. Okay, okay, so now the next topic is expressing agreement. Okay, so இப்போ வந்து மீட்டிங்ல நீங்க இருக்கீங்க. ஓகே, எல்லாரும் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் அவங்களோட ஐடியாஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்ப வந்து எப்படி வந்து நீங்க அவங்களோட பாயிண்ட ஓகே நீங்க சொல்றது கரெக்ட் தான் ரைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. அதை எப்படி சொல்லலாம்? நீங்க சென்டென்ஸ்ல போடுங்க. I will correct your sentences. Okay, if you made any mistakes. Okay, so இப்ப நான் ஒரு ஒப்பீனியன் சொல்றேன், or else நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஓகே, சோ நீங்க ஓகே இது கரெக்ட் தாங்க, ஓகே நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்க எப்படி சென்டென்ஸா சொல்லலாம்? எப்படி சென்டென்ஸா சொல்லுவீங்க? ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்க போடுங்க. I'll correct your mistakes. ஓகே, ஒரு மீட்டிங்ல ஒருத்தவங்களோட பாயிண்ட் எப்படி நம்ம அக்செப்ட் பண்றது, எப்படி அக்ரி பண்றது? ஓகே நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இது ஓகே நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாவே போடுங்க. நாட் அ ப்ராப்ளம். ஓகே, it's okay even you make mistakes. Okay, it doesn't matter because it happens to everyone. Okay, because it's our second language only, no English. So there is nothing wrong in making mistake. Okay, தப்பு பண்றது like தப்பு பண்றத பத்தி நீங்க worry பண்ணவே தெரியல. Okay, you can make more mistakes and you will have to learn out of it. Okay, அதுல இருந்து நீங்க கத்துக்கணும். That's the thing. Okay, ஓகே, சோ லெட் மீ டெல் யூ. இப்போ ஒருத்தவங்க ஒரு பாயிண்ட் சொல்றாங்கன்னா அது நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் தட். ஓகே, ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் தட். ஓகே, நான் அவங்க சொல்றதை ஒத்துக்கிறேன். ஓகே, அவங்க சொல்றது கரெக்ட் தான். ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் தட் அப்படி நீங்க சொல்லலாம். or else that's a good point. Okay, you can appreciate their point. அவங்க ஒரு நல்ல பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னா அதை எப்படி நீங்க அக்செப்ட் பண்ணலாம் அண்ட் என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு வேலிடான பாயிண்ட் அப்படின்னு நீங்க அவங்களை என்கரேஜ் பண்ணலாம். ஓகே, தட்ஸ் a good point அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே, சிம்பிள், that's a good point. Okay, and I completely agree with that. நான் நீங்க சொல்றது கம்ப்ளீட்டா நான் ஒத்துக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். or else I'm on the same page as மஞ்சுளா or இவங்க I'm on the same page அப்படின்னா நான் அவங்க நினைக்கிற மாதிரி நானும் நினைக்கிறேன்னு அர்த்தம். ஓகேங்களா, I'm on the same page அப்படின்னா நீங்க நினைக்கிறதா நானும் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, I'm on the same page as மஞ்சுளா or ரவி. ஓகே, or அங்க ஒரு நேம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம், யாரு மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது. ஓகே, சோ என்னென்ன phrases யூஸ் பண்ணலாம்? ஒருத்தவங்களோட ஒப்பீனியனை வந்து நீங்க ஓகே கரெக்ட் தான் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு என்னென்ன phrases யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா I completely agree with that. Okay, I completely agree with your point. நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். Okay, I completely agree அப்படின்னு நீங்க சொல்லலாம். or else that's a good point அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்களை encourage பண்ணலாம். Okay, that's a good point. I'm on the same page as அங்க ஒரு பர்சனோட நேம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். I'm on the same page அப்படின்னா அவங்களும் நானும் ஒரே மாதிரி திங்க் பண்றோம், அவங்க நினைக்கிறதா நானும் நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, சோ now இப்ப மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, அதுல வந்து சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஓகேவா தெரியும், சில பாயிண்ட்ஸ் வந்து லைக் யூ மைட் டிஸ்அக்ரி, ரைட்? நீங்க அதை வந்து அக்ரி பண்ணாம இருக்கலாம். ஓகேங்களா, சோ அந்த மாதிரி டைம்ல நீங்க என்னென்ன phrases யூஸ் பண்ணலாம்? நோ, அவங்க சொல்றது தப்பு, சரியில்லை, கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி நீங்க சொல்லுவீங்க? அது வந்து கொஞ்சம் பொலைட்டாவும் சொல்லணும். ஓகே, நம்ம ரொம்ப பிராங்கா நோ யுவர் பாயிண்ட் இஸ் ராங், யுவர் அப்சல்யூட்லி ராங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைரக்டா நம்ம அவங்கள அட்டாக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, சோ இதை எப்படி பொலைட்டா சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஐ சி யுவர் பாயிண்ட். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, ஐ சி யுவர் பாயிண்ட், பட் அதுல என்ன லைக் என்ன நெகட்டிவ் இருக்கு அப்படிங்கறத நீங்க அங்க ஆட் பண்ணலாம். ஓகே, ஐ சி யுவர் பாயிண்ட் அப்படின்னா
I understand your point. எனக்கு புரியுது, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஓகே, I see your point. பட் இதுல வந்து இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. இட் மைட் ஹேப்பன் லைக் இத மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் ஆட் இட் தேர். ஓகே, and also you can say I'm not entirely convinced, perhaps we could look at this way அப்படின்னு நீங்க சொல்லலாம். Okay, I'm not entirely convinced, but perhaps we could look at this way அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, look at this way அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வே, உங்களோட என்ன பாயிண்டோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, so I'm not entirely convinced அப்படின்னா நான் முழுசா எனக்கு வந்து எனக்கு ஓகே சரின்னு படல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அண்ட் உங்களோட பாயிண்ட் என்னவோ அது கரெக்டான வழியை நீங்க வந்து சொல்லலாம். ஓகே, and the next one is I respect your opinion though I see it a bit differently. Okay, so I respect your opinion அப்படின்னா நான் உங்களோட ஒப்பீனியனுக்கு வந்து லைக் நீங்க சொல்றதுக்கு நான் மதிக்கிறேன். ஓகே, உங்களோட ஒப்பீனியன் எல்லாமே ஆக்சுவலி ஓகே, though I see it a bit differently, ஆனா கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்டா நான் பாக்குறேன் அப்படிங்கிறது நீங்க அவங்களோட பாயிண்ட்ல இருந்து அவங்க ஒப்பீனியன்ல இருந்து நீங்க இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, சோ என்னென்ன phrases யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா to express your disagreement, I see your point but it might not happen அந்த மாதிரி நீங்க சொல்லலாம். ஓகே, எனக்கு புரியுது உங்களோட பாயிண்ட், it might not happen அப்படின்னா இது நடக்காமையும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, I'm not entirely convinced, perhaps we could look at this way அப்படின்னு சொல்லிட்டு அங்க உங்களோட ஐடியாவை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, and the next one is I respect your opinion though I see it a bit differently. Okay, நீங்க சொல்றத நான் மதிக்கிறேன் பட் எனக்கு ஒரு சின்ன ஒரு டிஃபரெண்டான ஒப்பீனியன் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, okay, so the next one is okay, இப்போ நீங்க ஒரு மீட்டிங்ல இருக்கீங்க, ஒருத்தவங்க சொல்ற பாயிண்ட் வந்து உங்களுக்கு புரியல. ஓகேங்களா, so how would you ask for clarification? எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா, இன்னும் கொஞ்சம் எனக்கு தெளிவா சொல்ல முடியுமா, சோ நீங்க இதுதான் சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி கேட்கலாம்? எனி ஐடியா? உங்களுக்கு ஒரு விஷயம் மீட்டிங்ல புரியல, ஆர் எல்ஸ் நீங்க கரெக்டா தான் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட क्वेश्चन பண்றீங்க. ஓகே, நான் இதுதான் நீங்க சொல்றீங்களா அப்படின்ட்டு. ஓகே, சோ எப்படி அந்த கிளாரிபிகேஷன் நீங்க கேட்கலாம்? சோ என்ன phrase அதுக்கு யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா could you clarify what you mean by? Okay, could you clarify, எனக்கு கொஞ்சம் அதை கிளாரிஃபை பண்ண முடியுமா, நீங்க அதை என்ன சொல்ல வரீங்க, what you mean by saying this, இத சொல்றீங்க இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு can you please clarify it அப்படின்னு கேட்கலாம். ஓகே, could you please clarify? ஓகே, clarifyனா எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, and the next one is just to make sure I understand correctly. Okay, அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன உங்களுக்கு புரியலையோ அதை நீங்க கேட்கலாம். ஓகே, I'm asking this just to make sure I understand correctly அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன உங்களுக்கு புரியலையோ அங்க வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, so the next one is so what you're saying is அப்படின்னு சொல்லி இது வெரி சிம்பிள். ஓகே, ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா இதுதான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, so what you're saying is லைக் இது வந்து இந்த விஷயத்தை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கிறீங்க. ஓகே, சோ என்னென்ன phrases clarifyingக்கு யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா could you clarify what you mean by அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணலாம், or else just to make sure I understand correctly அப்படிங்கிற phrase யூஸ் பண்ணலாம், or else so what you're saying is அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, so the last one is summarizing. ஓகே, உங்களோட மீட்டிங்கை எப்படி நீங்க முடிப்பீங்க, இட் மீன்ஸ் உங்களோட மீட்டிங் நீங்க எல்லாமே பாயிண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகே, சோ இப்போ எப்படி உங்களோட மீட்டிங்கை முடிப்பீங்க, என்ன phrase யூஸ் பண்ணி முடிப்பீங்க, எனி ஐடியா? எப்படி உங்களோட phrase லைக் உங்களோட மீட்டிங்கை முடிப்பீங்க, நீங்க உங்களோட எல்லா பாயிண்ட்ஸும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு, எல்லாரும் பேசிட்டாங்க. ஓகே, சோ இதை எப்படி நீங்க முடிப்பீங்க, மீட்டிங் எப்படி முடிக்கிறது, என்ன phrase யூஸ் பண்ணலாம்? Okay, let me tell you some simple phrases to end up your meeting. Okay, உங்களோட மீட்டிங் எப்படி ஈஸியா முடிக்கிறது அப்படிங்கிறது நான் சொல்றேன். Okay, to sum up what we have discussed. Okay, to sum up அப்படின்னா நம்ம என்னென்னலாம் பார்த்திருக்கோமோ அது சின்னதா நீங்க வந்து சுருக்கி சொல்றீங்க. Okay, what happened, what we have discussed,
during the meeting அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பாயிண்ட்ஸா நீங்க சொல்லிட்டு then you can end it. Okay. And just to recap அப்படின்னா நம்ம the same thing. Okay, so இப்போ வரைக்கும் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு just recap. Okay, இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நீங்க நோட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் நீங்க வந்து சொல்லிட்டு you can wrap it up. Okay, in a nutshell அப்படின்னா சுருக்கமா சொல்லணும்னா ஓகேங்களா. சோ இது எல்லாத்துக்குமே சேம் மீனிங் தான். ஓகே, to sum up or just to recap or in a nutshell அப்படின்னா நீங்க வந்து மீட்டிங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, சோ அதெல்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடுறீங்க. ஓகே, ரீகேப் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா, ரீகேப் பண்ணிட்டு you are ending the meeting. ஓகே, சோ இப்போ க்ளோஸ் பண்ணும்போது லைக் சம்மரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் if there is nothing else let's wrap things up அப்படின்னு சொல்லலாம். ஓகே, if there is nothing else, வேற எதுவும் இல்லைன்னா டிஸ்கஸ் பண்றதுக்கு எதுவும் இல்லைன்னா if there is nothing else let's wrap this up அப்படின்னு சொல்லலாம். ஓகே, let's wrap this meeting up அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே, thanks everyone for your time and input அப்படின்னு சொல்லலாம். ஓகே, so எல்லாத்துக்கும் நீங்க thank you சொல்லிட்டு thanks everyone for your time and input. ஓகே, உங்களோட டைமுக்கும் உங்களோட இன்வால்வ்மெண்ட்டுக்கும் நான் தேங்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிக்கலாம். ஓகே, let's schedule a follow up discuss progress அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிக்கலாம். ஓகே, so closing the meeting என்ன phrases நம்ம யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா if there is nothing else let's wrap things up. Okay, thanks everyone for your time and input னு சொல்லலாம். let's schedule a follow up discuss progress அப்படின்னு நீங்க சொல்லிட்டு முடிக்கலாம். ஓகே, சோ இந்த ஃப்ரேசஸ்லாம் ரொம்ப காமனா நம்ம வந்து மீட்டிங்ல யூஸ் பண்றது, அண்ட் இது நீங்க யூஸ் பண்ணும்போது ப்ரொஃபஷனலாவும் இருக்கும், ரொம்ப எஃபெக்டிவாவும் இருக்கும். ஓகேங்களா, சோ இந்த மாதிரியான ஃப்ரேசஸ்லாம் சிம்பிளா தான் இருக்கும். ஓகேங்களா, சோ just try to use it in your it means like in your meetings and discussions. Okay, and உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்தாலும் you can ask us. Okay, we will clarify everything. Okay, fine guys, so today we have seen effective phrases for meetings and discussions. Okay, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், மீட்டிங்ல யூஸ் பண்ணுங்க. ஓகே, okay, thank you so much Manjula for joining today's webinar, and also நிறைய பேர் ஜாயின் பண்ணிருந்தீங்க. Thank you all. Have a great evening. Bye all.